விருந்துக்கு போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா வாழையில விரிச்சிருவாங்க, அரிசியா காய்கறி வைப்பாங்க. ஆனா அதுல மனசு ஈடுபடாது. எதுல ஈடுபடும்? மெயின் ஐட்டம் எது வருமோ அந்த மாதிரி இப்ப யாருடைய மனசும் இங்க இல்ல. அடுத்து வரப்போற இந்த சங்கீத ஸ்ருதில யாரு எப்போட அவர் சீக்கிரம் கேட்டுச்சு எனக்கு. அதனால 2 பாண்ட சொல்லி சீக்கிரம் முடிச்சிருவோம். சுவாமி செயலை ஆன்மீகமா பண்ண சொல்லிட்டார் இல்லையா? சேவையை ஆன்மீக சாதனையா பண்ண சொல்லிட்டார். எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு அவரே உதாரணம் சொல்றாரு. ஒரு தடவை சுவாமி கார்ல அடிக்கடி லவுன்ஸ் போவாங்க. பிரசாந்தத்தில் இருந்தாலுமே கூட ஹாஸ்டலுக்கு போவார், ஆஸ்பத்திரிக்கு போவார். அந்த மாதிரி போகும்போது கார்ல ஏறி போறாரு, உட்காந்துருக்காரு. முன்னாடி டிரைவர் வண்டி ஓட்டுவார், பக்கத்துல இன்னொரு டிவோட்டி. சுவாமி அந்த டிவரிக்கு கையில வாழைப்பட்ட கொடுத்தாரு, உனக்கு அப்படின்னாரு. இன்னொன்னு கொடுத்து இது யாருக்கு தெரியுமா? டிரைவருக்கு இருந்தாரு. சரின்னு அவர் வாங்கி என்ன பண்ணாரு? டிரைவருக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வண்டி ஓட்டி இருக்காரு. சுவாமி மண்டியில் தட்டுறாரு, பிச்சுவாரு ஊழ இருக்கா, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா. நீ என்ன செய்யணும்? உரிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா, அதாவது இயற்கையா உள்ள இருந்து வரணும். இப்ப வீட்டுக்கு கொஞ்சம் மாதிரி தண்ணி கேட்டார். இப்ப ஒரு வயது நல்ல படல் ஸ்கார்ப் போட்டவன் இப்ப யாரு தண்ணி கேட்கறது அப்படி வந்து சொல்றாரு. அப்படி இப்படி பாக்குறேன். பார்த்த உடனே இங்கிட்ட ஒரு பையன் ஓடி வராங்க, ஹரின்றா ஓடி வந்து தண்ணி எழுதி ஓடி வராங்க. இதுதான் இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா இருக்கணும். தூக்கி சொல்லிட்டாரியா, 10 நாளைக்கு போகிறோமா, போய் பார்த்தா தூக்கத்தை இழக்கணும், சாப்பாட்டை இழக்கணும். இப்படிலாம் ஒரு தூண்டுதல், வெளி தூண்டுதல் மூலமா வரக்கூடியது உண்மையான சேவை இல்ல அப்படின்னு சுவாமி திரும்ப சொல்றாரு. உடனே வரணும், ஸ்பான்டேனியஸா வரணும். யாருடைய துன்பத்தை கண்டாலுமே கூட நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு அன்பு பொங்கி அந்த அன்பு சேவையா பரிணமிக்கணும். இன்னும் 2 பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அதாவது சேவை பண்ணும்போது இப்ப நம்ம வீட்டு அடிக்கடி சொல்லுவார், இறைவனை சிந்தித்து செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே சேவைதான், நிஷ்காமிய கர்மம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ காலையில இருந்துச்சோன்னா பல்லு வளர்க்கிறோம், அப்புறம் குளிக்கிறோம். அது சொல்லும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சுவாமி உள்ள இருக்காரு, நான் அவருக்கு குளிப்பாட்டுறேன், அந்த பாவனையோட செய்யுங்க. சோ இந்த மாதிரி உழைப்பாட்டை தான் மாத்திக்க சொல்லியிருக்காங்க. சோ மாத்திக்கிட்டு நான் வீட்டுல என்னென்ன வேலை செய்யறனோ எல்லா வேலையுமே கூட அதே இறை சிந்தனையோட செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது இது சுவாமி உழைக்கிறாரா? ஆமா, இது நேரான காரியம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு ஆர்கனைசேஷன் தேவையில்லையே. எத்தனையோ ஆன்மீக நிறுவனங்கள் இருக்கின்றன. அவங்க என்ன சொல்றாங்க? உண்மை உணர்ந்துகள், அதற்கு மனப்பாங்கை மாற்று அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுல யோகா பண்றோம், தியானம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா சத்தியசாயி சேவா நிறுவனம் அப்படின்னு ஒண்ணு துவக்கி நம்ம கையில கொடுத்திருக்காரு. ஆனா சுவாமி இதுக்கும் மேல ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. சுவாமியுடைய காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர், அவர் பாத்தீங்கன்னா கடமையிலிருந்து தவறவே மாட்டார். அவருக்கு வேலை 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 தான். அவருக்கு ஓரத்துல ஒரு ஆசை, ஆன்மீக சாதனை பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப துடிப்பு. என்ன பண்றாரு? பண்ண முடியல. ஆனா அவருக்கு ஒரு பயங்கரமான ஏக்கத்தினால செய்ய முடியாத ஏக்கத்தினால என்ன பண்றாருன்னா ஒரு எழுதினார், நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்கிறேன். சுவாமி காலேஜ் ப்ரொஃபசர் போய் சுவாமி வேலை கொடுக்குறாரு. சுவாமி, இந்த மாதிரி நல்லா எழுதியிருக்கேன், என்னால ஆன்மீக சாதனை பண்ண முடியல, அதனால என்னுடைய ரெசிக்னேஷனை ஏற்றுக்கோங்க. நான் நேரா பத்ரிநாத் கேதார்நாத் போய் நான் ஆன்மீக சாதனை செய்ய போகிறேன் அப்படின்னா சுவாமி வாங்கி கிழிச்சு போறேன். இந்த உலப்பாங்கு, இந்த மனப்பாங்கோட இருந்தால் இன்னும் 10,000 ஜென்மங்கள் நீ எடுத்தாலும் என்னிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அது உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், கிடைக்காது. அதாவது என்ன சொல்ல வராது அப்படின்னா, தன்னுடைய வேலை, ஆபீஸ் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, அது வேற. ஆன்மீக சாதனை, ஜபம், தியானம், அது வேற. அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்ததே ஆனால் நாம் இன்னும் பக்குவம் ஆகவில்லை என்பதுதான் சுவாமி இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். அதாவது என்னுடைய வேலை ஆன்மீக வேலை, என்னுடைய பணி அந்த பணி இந்த பணி, சுவாமி வேலை, சமிதி வேலை, வீட்டு வேலை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட இறை சிந்தனையோட இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் மனப்பாங்கோட யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்காது. அவர்கள் ஜீவன் முக்தர்களாகவே வாழ்வார்கள் அப்படிங்கிறத சுவாமி சுருக்கமா அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்லயே புரிய வைக்கிறார். என்ன செய்ய வைக்கிறார், என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, எல்லா வேலையுமே, வீட்டு வேலையுமே, ஆபீஸ் வேலை, சாயி சமிதி வேலை, எல்லாமே வேற 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 நிலையில இருக்கிறது, வேற வேற தனி இல்ல, எல்லாமே இறைவனுக்கு நாம சமர்ப்பிக்கக்கூடிய வழிபாடு அப்படிங்கிற எண்ணத்தோட செய்தோமே ஆனால் மோட்சம் நம்மை தேடி ஓடி வரும் என்பதை தீர்க்கமாக சுவாமி சொல்கிறார். இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.
அற்புதமான விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னா, என் வேலை, குடும்ப வேலை, ஆபீஸ் வேலை, சமிதி வேலை, சுவாமி வேலை அப்படின்னு தனித்தனியா நம்ம வச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா வேலையுமே இறைவனோட வேலை தான். சுவாமி ஞானவாகினியில இதை பற்றி தெளிவா சொல்றார். அதாவது உலகத்தை குறித்து செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் விஷய கர்மா. இறைவனை குறித்து அல்லது ஆத்மாவை நோக்கி செய்யப்படும் அனைத்து செயல்களும் அது ஸ்ரேயோ கர்மா. ஸ்ரேயோ கர்மா அப்படின்னா ஸ்ரேயஸான கர்மங்கள், நல்ல கர்மங்கள், நல்ல செயல்கள். அப்ப விஷய கர்மாக்கள் என்ன அப்படின்னா, விஷய கர்மாக்கள்னா விஷ கர்மாக்கள் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு சுவாமி சொல்றார், விஷய கர்மா கூட இறைவனின் பொருட்டு பிரதிபலத்தை எதிர்பார்க்காமல், இவர் சொன்னார் இல்லையா, நிஷ்காமியமா செய்யணும், எந்த விதமான பிரதிபலையும் எதிர்பாராமல் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன்ற மனோபாவத்தோட செஞ்சா நம்ம செய்யற விஷய கர்மா கூட ஸ்ரேயோ கர்மாவா மாறிடும் அப்படின்றார் சுவாமி. ஆக அப்பதான் இவர் சொன்ன மாதிரி, நீ என்ன சேவை செய்யறன்றத நான் பார்க்கல, என்ன மனோபாவத்துல செய்யற, எந்த நோக்கத்துல செய்யற, உனக்கு பேர் புகழ் கிடைக்கணும்ன்றதுக்காக செய்தியா இல்ல. இன்னொரு அருமையான பாயிண்ட் சொன்னார், அடுத்தவர்கள் கஷ்டத்தை பார்த்து ஸ்பான்டேனியஸா வரணும். சேவைன்னா ஸ்பான்டேனியஸா இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பாயிண்ட் அது. அந்த க்ஷணத்துல வரணும். இது சுவாமி ஒரு உதாரணம் கொடுத்திருக்கார். ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்தவர். அவர் கார்ல போயிட்டு இருக்கார். போகும்போது பார்த்தா ஒரு பன்னிக்குட்டி ஒரு டிரைனேஜ்ல விழுந்துருது, சாக்கடையில விழுந்துருது. உடனே ஆப்ரஹாம் லிங்கன் காரை நிறுத்த சொல்லிட்டு இறங்கி ஓடி போய் அந்த சாக்கடையில பிடிச்சு அந்த பன்னிக்குட்டியை காப்பாத்தி வெளியில விடுறாரு. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்களா, இது நீங்க இறங்கணுமா, எங்கள்கிட்ட சொன்னா நாங்க செய்ய மாட்டோமா? இல்ல, அது படுற பாட்டை, அதோட கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல, அதனால நான் உடனே இறங்கி அதை சேவை செஞ்சாலும் என்னுடைய கஷ்டம் தீர்ந்தது. அப்படி வரணும் சேவைனா. அடுத்தவர்களுக்கு தாகம் அப்படின்னா எனக்கு தாகமா ஆகணும், அடுத்தவர்களுக்கு பசினா எனக்கு பசி எடுக்கணும். அவர்களுடைய வேதனையை என்னுடைய வேதனையாக நான் எப்பொழுது காண்கின்றேனோ இல்லை உணர்கின்றேனோ அப்பொழுதுதான் நான் சேவை செய்ய தகுதியானவன்னே சுவாமி சொல்றார். இந்த ரெண்டு ரொம்ப அற்புதமான பாயிண்ட் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் ரவி சாய்ராமோட கன்க்ளூடிங் செஷன். சாய்ராம். அதாவது குறிப்பறிந்து பிரதிபலன் எதிர்பாராமல் செயல்படுதல், இது ஒரு உத்தம குணம். குறிப்பு உணர்வாரை தன் உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல். அதாவது ஒரு அமைச்சனோட லட்சணத்தை சொல்றது. ஒரு நல்ல அமைச்சன் குறிப்பறிந்து செயல்படுவான் அப்படின்னு சொன்னா, அந்த அமைச்சன் உறுப்புல இருந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்து கூட அவனை பக்கத்துல வச்சுக்கும். அப்போ இந்த குறிப்பறிந்து செயல்படுதல்ங்கிறது ஒரு உத்தமமான குணம். அத விஸ்வேஷ் சாய்ராம் சொன்னார். சாய்ராம் இன்னொரு கருத்து சொன்னார், மனிதன் புனிதனாக வேண்டும், அந்த புனிதன் தெய்வமாக வேண்டும். சுவாமி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், God reveals himself in man and also in the universe. நான் ஒவ்வொரு மனிதர்களிடம், ஒவ்வொரு ஜீவர்களிடம் நான் வெளிப்படுகின்றேன், அதே நான் இந்த பிரபஞ்சமாகவும் வெளிப்படுகின்றேன். அப்போ எல்லா இடத்திலையும் இறைவனை பார்க்க பழகிட்டோம். முதல்ல நான் எனக்குள் இறைவனை பார்க்கணும், அந்தரியாமியா பகவானை பார்க்கணும். அப்படி பழகிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் அனைவரையும் இறைவனாக பார்க்க பழகி விடுவேன். அது ஒரு வேதம் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை. அதுதான் ஏகாத்ம பாவம். அததான் இவங்க சொன்னாங்க, அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதாவது நம்ம சில மருத்துவர்கிட்ட போவோம், அவங்க எந்த விதமான, அதாவது நம்ம ஃபீஸ் கொடுக்கிறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நம்மளுடைய நலனில் ஒரு கருத்து வைத்து நமக்காக சில தியாகங்களை செய்வாங்க. அந்த மாதிரி மருத்துவர்களை நம்ம என்ன சொல்றோம்னா, a good doctor, சுவாமி இது சொல்றார், becomes a god doctor. சொல்ற ஒரு நல்ல மருத்துவர் கடவுளுக்கு சமம்.
அது போல ஒரு நல்ல மனிதன், a good man becomes a God man. கடவுளோட சீடர்கள் கடவுளாகவே அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். சமுதாயத்திற்கு அவர்களால் நன்மை, அவர்களுக்கும் நன்மை, அவர்களால் சமுதாயத்திற்கும் நன்மை. சுவாமி சொன்ன ஒரு அனில்குமாரோட புத்தகத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதின ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு. நான் மனப்பாடம் பண்ணல, அதை மட்டும் படிச்சு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். சுவாமி சொன்ன வார்த்தைங்கிறதுனால எனக்கு அதுல டைல்யூட் பண்ண விரும்பல. நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன், இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றேன், தேடுதல் தொடர்கின்றதுங்கிறார். நான் கடந்த காலங்களில் இருந்து இன்று வரை உண்மையான பக்தனை தேடிக்கொண்டிருக்கின்றேன். இங்கு மனிதர்களுக்கு பஞ்சமில்லை, கோடிகளை தாண்டும் மனித உருவில் தெய்வீக மக்களை பார்க்க, பண்பட்ட மனிதர்களை பார்க்க விழைகின்றேன். இதுவே என்னுடைய ஆசை. பகவானுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. சாய்ராம். சாய்ராம். கன்க்ளூஷன் செஷன். சோ பிராக்டிஸ் இப்போ நிறைய நம்ம கேட்டுட்டோம். பிராக்டிஸ் பண்ணினா சுவாமி என்ன கொடுக்க வந்தாரோ அதை நம்ம அடைந்து மீண்டும் பிறவா வரம் பெறுவதற்கு வாய்ப்பு நமக்கு நிறைய கொடுத்திருக்கார். இந்த சாதனா அப்படிங்கறத நம்ம மிகப்பெரிய பொக்கிஷமாகத்தான் வச்சுக்கணும். அன்றாட வாழ்க்கையில அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு திட்டமா பிடிச்சு அதை கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி அந்த பிராக்டிஸ்னால மீண்டும் இறைவனை அடைதல் அளவுக்கு அது எதால முடியும்னா சேவை பண்ணணும். அதுதான் இன்னைக்கு டாபிக். டாபிக் மட்டும் இல்ல, அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை தான் டாபிக்கா மாத்தினது. நம்ம சேவை பண்ணணும்னா எப்படின்னு சொல்லிட்டார், நினைச்சுட்டே இருக்கணும். அவரை நினைச்சு பண்ற எல்லாமே சேவைன்னு சொல்லும் போது வீட்டுல சாதனாக்கு அது அடாப்ட் ஆகி வர்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து ராத்திரி வரையும் அவரை நினைச்சுட்டு நம்ம எல்லா காரியமும் பண்ணோம்னா அத்தனையும் சேவைன்னு அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லியிருக்காங்க. சோ அவருடைய நினைப்பு நமக்கு நிறைய வேணும்னா திரும்ப திரும்ப நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். ஒரு சாதனா பண்றதுக்கு அவருடைய நினைப்பு ஜாஸ்தி இருக்கணும்னா சும்மா இருக்கும்போது கூட நினைக்கணும். சீரியலை பார்க்கப்படாது, அதை பார்த்து பார்த்து அது ஒரு ஓடிக்க அவன் என்ன ஆனாலும் கவலைப்படப்படாது. அது எப்படியும் அவருக்கு நடிச்சு முடிச்சு படம் வாங்கிட்டு கிளம்பிட்டான். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம கடை தேர்தலுக்காக வந்திருக்கோம். அத ஆனந்த நிலையத்துல போயிட்டு அப்படியே செப்பல் கழட்டி மறக்கும் போது அடுத்த என்ன டிராமா இருக்குன்னு பார்த்துட்டே போயாச்சுன்னா அது சாதனா இல்ல. இப்ப சாதனால இருக்கீங்க, ஏன்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேட்கவும் ஒரு சாதனாவா இருக்கு, சொல்றது சாதனாவா இருக்கு, இருக்கட்டும். பட் கிளம்பி போன உடனே மறக்கிறதுங்கிறது இல்லாம கண்டினியூ சாதனா என்ன தெரியுமா, கண்டினியூஸ் ப்ராசஸ்ல அதை பழக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு பேர் தான் சாதனா. அதை யாரெல்லாம் பண்ண முடியுமோ ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம் பகவான் கிட்ட. பகவான் தோத்து போவார் நம்ம கிட்ட. சாய்ராம், இந்த வார்த்தையை நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. நாம சாதனா பண்ண நம்ம ஜெயிப்போம். பகவான் நம்ம கிட்ட சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருப்பார். பகவான் நம்ம சொல்றத கேட்கணுமா வேண்டாமா? ஏன்னா பகவான் சொன்னதை கேட்டாதான் நம்ம சொல்றது அவர் திருப்பி கேட்கலாம். அதைத்தான் அவர் வேற சொல்ற. அவர் சொன்னது ஒண்ணு என் நினைச்சுட்டு எல்லா காரியத்தையும் பண்ண அது சேவையா மாறும். அப்புறம் அவரு இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு, அதுல நான் கொஞ்சம் மட்டும் லேசா என்ன தப்பா நினைக்காதீங்க, ஏன்னா எனக்கு பட்டது என்னன்னா நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவாளா நிறைய கண்ணில் பாக்குறேன். அதனால சொல்றேன், சுவாமி சொன்னது கரெக்ட். பட் அதையும் நமக்கு மாத்திரமே ஒண்ணு இருக்கு. அது பிராகங்கிறதுக்கு தான் இதை சொல்றேன். ரைட்டுங்களா? நாம் செய்யும் அனைத்து செயல்களும் சுவாமி வேலை இல்ல, சமிதி வேலை இல்ல, பர்சனல் வேலை இல்ல, அது இல்லைன்னு அவசியம் இல்லைன்னு சமிதிக்கே போக வேண்டாம். நான் பாக்குற வேலையே அதானே அப்படின்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கப்படாகும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அத சாதனையா நம்ம நினைக்கவே இல்லை. இன்னும் அத சாதனையா நினைப்பு கொண்டு வர்றதுக்கு சமிதிக்கு வந்து சமிதிதான் அது சாதனையா மாறும். சோ சமிதிக்கு கையை கட்டுங்க, ஏதாவது ஆமா வரேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சு எல்லாமே ஆகும்.
ஆக்சுவலா சமிதிக்கு வரணும்னா சமிதிக்கு வர்றதுக்கு சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அப்படித்தான் சார் இந்த நிலைமை இருக்கு சார். அட்வான்டேஜ் எடுத்துக்காதுங்க, எல்லா வேலையும் இருக்கு. ஆனா அந்த சாதனையை இன்னும் நம்ம நினைக்கிற அளவுக்கு வளரலைங்கும் போது வளர்றதுக்கு உண்டான ஏற்பாடை சரியா பண்ணி வச்சிருக்கிற ஒரே இடம் சத்யசாய் சேவா சமிதி தான். கட்டினா வருவேன்னு நினைக்கிறேன், கட்டு குறைஞ்சதுல நான் அப்படித்தான் இருப்பேன், நீ எவ்வளவு நாள் கட்டுங்கிற மாதிரியே இருக்கு. அது இல்ல, ஆக்சுவலா சத்யசாய் சேவா சமிதிக்கு வர வர என்ன ஆகும், அந்த வர வரதான் எல்லா வேலையும் செய்யும் போது இதோடைய ஞாபகம் அங்க வரும். இங்க நம்ம பகவான் நல்ல பிடிச்ச ஒரு பாட்டு பாடி உண்மையிலே இன்னைக்கு குரு பாட்டேன். நான் இதுவரை இந்த பாட்டை கேட்கல, கரைஞ்சிட்டேன் இல்ல பகவான் ஆச்சு அதாச்சுன்னு அந்த குரு பாட்டையை பார்த்து பாடின பொண்ணு இங்க ஒரு பொண்ணு அது போட்டு கைகே கூப்பிட்டோம். நீங்களும் அந்த நீங்க பாட்டு என்ன பாடுவேன் தெரியும், ரொம்ப நாளமா தெரியல. அந்த இன்னும் ஒரு பொண்ணு ஒருத்தி பாடினா, ஓ உங்க பொண்ணு தானே, அப்ப பெற்ற தாய்க்கு ஒரு கைத்தட்டல் கண்டிப்பா. ஏன்னா நான் உருகிங்க ஒரு சாதனால நான் அந்த பாட்டை ரொம்ப உருகினேன். அந்த ராகமும் அந்த இதுவும் என்னமோ பண்ணிச்சு, அது என்ன பண்ணிச்சுன்னு தெரியல, அது என்னமோ பண்ணிச்சு. நானாச்சும் சுவாமி நானும் ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சௌகரியமா இருந்தது. எஸ், இப்ப நீங்க பண்ணினது ஒரு சாதனா, பிகாஸ் எனக்கு அந்த கனெக்ஷனை கொடுத்த சாதனா. நீ தப்புங்க, அதான் உண்மை சொல்றேங்க. ஏன்னா இங்க நடக்கிற சாதனா இதை செப்பல் கட்டிட்டு நான் மறந்து போயிருங்க. எனக்கு இது என்ன பண்ண தெரியுங்களா, உண்மைதான், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அதான். ஒரு சாதனா கிட்ட அண்டி இருந்துட்டோமா, இப்ப எனக்கு போகும்போது நான் இப்ப ஊருக்கு போறேன், அடுத்த 5-6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி அடுத்த ஊருக்கு போறேன். இப்ப நான் மத்தியானம் போயிட்டு இருக்கும் போது எல்லாமே இது எனக்கு கேட்டுட்டே இருக்கும், திரும்ப திரும்ப குருதேவா குருதேவ, நான் அப்படியே நானும் அவரு கனெக்ஷன் ஆகிட்டே போயிட்டே இருப்போம். திஸ் இஸ் கால்ட் சாதனா. அந்த சாதனாவுக்கு கவனிக்கிறதும் ஒரு சாதனா, ஒன்றி போறதும் ஒரு சாதனா. தயவு செஞ்சு சாதனாவை விட்டுறாம அத சேவையா எவ்வளவு மேக்சிமம் நம்ம கிட்ட இருந்து வெளியில அவுட்கம் 4 பேருக்கு பயன், எவ்வளவு அழகா சொன்னது பாத்தீங்க, சமூகத்துக்கு பயன்படணுமா நம்ம அத்தனை பேரும். சோ சேவை பண்ணி நாம ஆன்மீகத்தோடு சேவை பண்ணி அதையே பழக்கமாக வைத்து அவருடைய நினைப்போடு எப்பொழுதும் இருந்து மீண்டும் பிறவாவரம் பெற்று எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்போமாக என்று கன்க்ளூட் பண்ணி இந்த பர்த்டே அன்னைக்கு இப்படி ஒரு டிஸ்கஷன்ல உங்க எல்லாரையும் பார்த்ததுல ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் மீண்டும் நாம் எல்லோரும் ஆனந்தமாக மட்டுமே தான் மீண்டும் இருப்போம் அப்படிங்கிறது. அதுக்கு கை தட்டணும், ஏன்னா ஆனந்தமா இருக்கும். ஆனந்த நிலையத்தில் ஆனந்தமா இருக்க போறோம், வெளியும் ஆனந்தமா இருக்க போறோம். ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்வோம் என்று எல்லோரும் சார்பிலும் பகவானை வேண்டிக் கொண்டு ஜெய் சாய்ராம். சாய்ராம் இறுதிக்கு வந்துட்டோம். 3 பேருமே ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம. அதுதான் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். கடைசியில 2 அருமையான பாயிண்ட் சொன்னார். எது தொடர்ந்து செய்யணும் அதான் சாதனா. ஏதோ இன்னைக்கு செஞ்ச நாளைக்கு விட்டுட்டேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது, தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத சொன்னார். சோ சாதனை அப்படின்றது வெளிப்புறமா செய்யறது மட்டும் இல்ல. அந்த பாட்டு பாடுற ஒரு பஜன் அதோட பொருள் தெரிந்து சரியான உச்சரிப்போட, ஏன்னா பொருள் தெரியாம பாடினா இந்த கனெக்ட் வராது. அது பொருள் தெரிஞ்சு அவங்க அதோட ஒன்றி போய் பாடும் பொழுது இன்னொருவரை இறைவனோட கனெக்ட் பண்றது, சாயுத்தியம், அந்த சாமீபியத்துக்கு கொண்டு போறதுன்னா அதுவே ஒரு பெரிய சாதனை. இப்ப நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னு சொல்லியிருக்கார், மனதை பயன்படுத்தி மனதை பண்படுத்தி மனதை பரமனிடம் சேர்க்கும் முயற்சிக்கு ஆன்மீகம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு, எண்ணம் சொல் செயல் ஒத்திசைவு இருக்கணும், அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஒத்திசைவு வரணும் அப்படின்னா அதுக்கு சாதனை முக்கியம். அப்ப அந்த சாதனை அப்படின்றது தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். சேவை அப்படின்றது ஸ்பான்டேனியஸா வரணும், இறைவனை நினைத்து செய்யணும், வெவ்வேறதா பிரிக்க கூடாது அப்படின்றத பற்றி அந்த சேவை அப்படின்னா என்னன்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த சேவை என்பது எப்படி ஒரு ஆன்மீக சாதனையாக மாறுகிறது அப்படின்னு சுவாமி அவருடைய டிஸ்கோர்ஸ்ல சொன்னதை சுருக்கமா பார்ப்போம். இதுல இருந்து ஆரம்பிப்போம். என்னன்னா, எண்ணம் சொல் செயல் ஒத்தி சேவையை பூஜையாக செய்ய வேண்டும் இவர் சொன்னார். ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும். வழிபாடு யாருக்கு செய்வோம்? இறைவனுக்கு செய்வோம். சோ அந்த இறைவனுக்கு செய்யப்படும் சேவையாக நாம் அந்த சேவையை ஒரு பூஜையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு இவரும்
அதே மாதிரி சொன்னார், சேவையை வழிபாடாக செய்ய வேண்டும். அப்ப வழிபாடாக செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும் நமக்கு அப்படின்னா, எண்ணம் சொல் செயல் ஒத்திசைவு வேணும். அது இருந்தால்தான் நாம சேவையை வழிபாடாக செய்ய முடியும். எண்ணம் சொல் செயல் ஒத்திசைவு வேணும் அப்படின்னா சாதனை வேணும். சாதனைனா பிராக்டிஸ். ரொம்ப சிம்பிளா எடுத்துனோம்னா பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ்? சுவாமி சொல்றார், சத்யசாய் சேவை நிறுவனத்தின் மூலமாக என்னென்ன செயல்கள் செய்யப்படுகின்றதோ, அது பஜனையா இருக்கலாம், நகர் சங்கீர்த்தனமா இருக்கலாம், நாராயண சேவையா இருக்கலாம், மெடிக்கல் சேவையா இருக்கலாம், வஸ்திர சேவையா இருக்கலாம், பால விகாசா இருக்கலாம், நகர் சங்கீர்த்தம் எதா இருந்தாலும் சரி, என்னென்ன செயல்கள் செய்கின்றோமோ அது அனைத்தும் நம்முடைய மன தூய்மைக்கு மாத்திரமே அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. ஒன்லி ஃபார் டுவர்ட்ஸ் பியூரிபிகேஷன் ஆஃப் மைண்ட். அது ஏற்கனவே சொன்னார், பியூரிபிகேஷன் ஆஃப் மைண்ட். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. மனத்துல முதல்ல நமக்கு என்ன இருக்கக்கூடாது, குழப்பங்கள் இருக்காம மனம் தூய்மையா இருக்கணும். அப்ப மன தூய்மைனா என்ன இருக்குன்னா, காமக்ரோத நம்ம சொல்றோம் இல்லையா, அரிஷட் வர்க்கங்கள், ஷட் ரிப்புக்கள், 6 வகையான எதிரிகள், பேராசை, கோபம், வெறுப்பு, கஞ்சத்தனம், இந்த மாதிரி இந்த 6 விஷயங்கள் இல்லாம அன்பு, பொறுமை, அகிம்சை, சகிப்புத்தன்மை, கருணை, ஈகை, இதெல்லாம் தெய்வ குணங்கள். இந்த அதுதான் ஒரு மனிதன் புனிதனாருன்னு சொன்னார். மனிதன் புனிதனாருன்னா என்ன அர்த்தம்? காம குரோதாதிகளை வெளியில எடுத்துட்டு நம்மளுடைய தெய்வ குணங்கள் வெளிப்படுவதற்கு நாம தானாக வெளிப்படும். இதை எடுத்துட்டோம்னா அது வெளிப்பட்டுரும். அப்ப மனிதனா இருக்கும்போது இது எல்லாம் இருக்கு, புனிதனாகும் போது அது மாறிடுறது. அப்ப அவ பியூரா இருக்கிற மைண்ட் பியூரானதான், அதுதான் ஆன்மீகத்தின் முதல் படி. அதுதான் ஸ்டார்டிங் சுவாமி. மைண்ட் பியூரானதுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்கக்கூடிய இறை காட்சியை நீ உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூஜையா நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது, நமக்கு என்ன வருது அப்படின்னா பணிவு வருது. பணிவு எப்ப வரும்? அகங்காரம் போனாதான் வரும். இப்ப அகங்காரம் நான் கொடுக்கிறேன். அழகா அனில்குமார் சார் சொல்லுவார், I give, but whatever I give does not belong to me. It is given to me by God. I am sharing it with another God. That Allah said. என்னிடம் இருக்கிறது அது எனக்கு சொந்தமானது அல்ல, இறைவனால் எனக்கு வழங்கப்பட்டது. அதை இன்னொரு இறைவனாகிய உன்னுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மனோபாவத்தோட செஞ்சாதான் அது சேவை. நான் என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கிறேன், நீ பாவம் இல்லாதவன் கஷ்டப்படுற, இந்த வச்சுக்கோன்னு கொடுக்க அவர் சொன்ன தானம். அதனாலதான் வஸ்திர தானம்னு போடும்போது கூட சத்யசாய் நிறுவனத்துல தானம்ன்ற வார்த்தை கிடையாது, சேவைன்னு போடுங்க அப்படின்னு சொன்னது. ஆக அந்த சேவை மனோபாவம், அகங்காரம் போகும், பணிவு. அகங்காரம் போனால் பணிவு வந்துடும். பணிவு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா பரஸ்பர அன்பு கிடைக்கும்ன்றார் சுவாமி. பரஸ்பர அன்பு. நான் ஒருத்தருக்கு கொடுக்கிறேன், அவர் என்ன பண்ணுவார்? நம்மள தெய்வமாகவே பார்ப்பார். இவர் சொன்னார் இல்லையா, கொடுப்பவருக்கு தெரியாது, கொடுப்பவருக்கு என்ன தெரியாது, நான் இறைவன் தெரியாது, ஆனால் பெறுபவருக்கு தெரியும் பெறுபவன் இறைவன் என்று அப்படின்னு சொன்னார். அப்ப உன்னை நானாகவே பார்க்கிறார்கள் சுவாமி. யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ் கடைசியில வந்தார். நீ கொடுக்கும் பொழுது சரியான மனோபாவத்தோட கொடுத்தேன்னா உன்னை கடவுளாகவே பார்க்கிறார்கள். நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம், கேட்காம போய் செஞ்சோம்னு சொல்றாங்க, கடவுள் மாதிரி நீ ஹெல்ப் பண்ண, கடவுளாகவே பார்க்கிறார்கள். அப்ப நம்ம அந்த கடவுள் அந்த பணிவோட நம்ம செய்யணும் அப்படின்னா, அப்ப இந்த சமிதியில இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சாதனை. சுவாமி கொடுத்த 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கான்டெக்ட் சாதனை. அதுல சாய்ஸ் கிடையாது. நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், கண்டினியூஸ் பிராக்டிஸ் பண்ண, சஸ்டைன்டு பிராக்டிஸ், அதான் சாதனை. அது பண்ணாதான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி தூய்மையா இருக்கிற மனதுல சர்வாந்தர்யாமின்னு சொல்றோம் இல்லையா, இல்லைன்னா முதல்ல என்ன சொல்றோம், அந்தர்யாமின்னு சொல்றோம். கடவுள் நமக்குள் இருக்கிறார் நாம பார்க்கிறோம். எப்ப நமக்குள் இருக்கும் இறைவனை நாம் காண்கின்றோமோ அப்பொழுதுதான் சர்வாந்தர்யாமியாக அனைவருக்குள்ளும் இருக்கும் இறைவனை நாம் காண முடியும். அதுக்கு முதல் படி அந்தர்யாமியா சுவாமியை பார்க்கணும். அதுக்கு அந்தர்யாமியா சுவாமியை பார்க்கணும்னா
நமக்கு வந்து பரஸ்பர அன்பு கிடைக்கணும். பரஸ்பர அன்பு கிடைக்கணும்னா சேவையை பூஜையா செய்யணும். சேவையை பூஜையா செய்யணும் அப்படின்னாக்க நான் இறைவனுடைய சேவகன் அப்படிங்கிற மனோபாவத்தோட, பணிவோட, அகங்காரம் இல்லாம செய்யணும். அதுக்கு எண்ணம் சொல் செயல் ஒத்திசைவு வேணும். எண்ணம் சொல் செயல் ஒத்திசைவு வேணும்னா சாதனை அவசியம். ஆகவே சேவை என்பது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சாதனை